எல்லாருக்கும் வணக்கங்க. லோகேஷ் கனகராஜோட அடுத்த பட ஹீரோ யார் தெரியுமா? அமீர் கான். அமீர் கான், லோகேஷ் கனகராஜ் இந்த கூட்டணியை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இதுதான் இன்றைக்கி டாப்பிக்கே. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே. ஏன்னா இந்த கூட்டணி ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ கேள்விப்பட்டதுலேருந்து இந்த நியூஸ் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின எல்லா விஷயமும் சரி, உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எகிரி போய் தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜும் அமீர் கான் இந்த இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை என்னால் நம்பவே முடியல. என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி பெருசாக அவர் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் லெவல் ஹீரோஸை வச்சு தான் இவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ தலைவர் ரஜினிகாந்தை வச்சு கூலி படத்தோட ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடித்த கையோடு கண்டிப்பாக கார்த்தி சாரை வச்சு கைது 2 திரைப்படத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு தான் பெருசாக எதிர்பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கைது 2 ஓரமாக போடு, அமீர் கானோட படத்தை டைரக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மைதுரி மூவி மேக்கர்ஸ் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை லோகேஷ் கனகராஜ் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அக்ரிமெண்ட் இன்னும் சைன் ஆகல. பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ தான் ஆரம்பித்து ஒரு நாள் கூட முடியல. ஸோ ஆஃப்டர்நூனில் ஆரம்பித்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நைட்டு முடிகிறதுக்குள்ளே இது கன்ஃபார்மான ஒரு நியூஸாக உருவாகிருக்கு. ஸோ இந்த மீட்டிங் உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸ் தான் இருந்திருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜும் சரி, அமீர் கானும் சரி, மைதுரி மூவி மேக்கரும் சரி, இந்த மாதிரி ஒரு கூட்டணியை நான் எதிரே பார்க்கலைங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக கூலி படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இது சம்மந்தமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை லோகேஷ் கனகராஜ், அப்படி இல்லைனா மைதுரி மூவி மேக்கர்ஸ், அப்படி இல்லைனா அமீர் கான் சைடு, ஸோ இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த நியூஸை கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே லோகேஷ் கனகராஜோட ஐடியா தான் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஏன்னா பாலிவுட்டில் முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் கால் எடுத்து வைக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் டைரக்ஷனை பற்றி பெருசாக இவர் படித்தது கூட கிடையாது. இவர் படித்தது பார்த்திங்கன்னா வேறு. இவர் கம்ப்யூட்டர் பற்றின அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும்தான் இவருக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ பேங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஆடிட்டிங்கும் நல்லாவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட படித்ததுக்கும் வேலை பார்த்ததுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வேலை பார்த்ததுக்கும் படித்ததுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லையோ அதை விட பெரிய சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில்னா அது சினிமா தொழில் தான். ஸோ சினிமா தொழிலுக்கு இவர் வந்ததுக்கு முக்கிய காரணமே கமல் சார் தான். ஸோ கமல் சாரோட படத்தை பார்த்து டைரக்ஷனை தெளிவாக கற்றுக்கிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட கமல் சாரோட ரசிகனாக உள்ளே வந்தவர், கமல் சாரே இயக்கி தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒரு டைரக்டர் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளே வந்துட்டார். ஸோ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷாருக் கான் எவ்வளோ பெரிய ஆக்டர். ஸோ அவருக்கு பெரிய ஒரு தோல்வி படம். ஸோ அவர் நடித்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜவான் படம் வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட தோல்வி படங்கள், பெரிய லெவல் வசூல் படம் எதுவுமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டருக்கு ஒரு சிறந்த ஒரு வெற்றி படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், வசூலின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவர் வந்தார். ஸோ அப்படி வந்த அந்த ஆக்டர் தேர்ந்தெடுத்த இயக்குனர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் இயக்குனர் தான் அட்லி. ஸோ அட்லி போய் ஜவான்னு ஒரு படம் மூலமாக ஷாருக் கானுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை, மிகப்பெரிய ஒரு வசூலின் உச்சகட்ட திரைப்படத்தை பரிசாக கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரி ரன்வீர் கபூர், ஸோ அனிமல்னு ஒரு திரைப்படம், ஸோ உச்சகட்ட வசூல், ஸோ மேக்கிங் லெவல்லாம் தாறுமாறு. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் யார்? சந்தீப் வாங்கார் ரெட்டி. இவர் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். ஸோ இவர் கூப்பிட்டு அனிமல்னு ஒரு படத்தில்
ரன்வீர் கபூரை ஆல்ஃபா மேனாக வந்து காட்டி மிரட்டி விட்டார். ஸோ இப்படி வந்து பாலிவுட் நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஆசைப்படுற இயக்குனர்களில் சவுத்து சைடு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சல்மான் கானும் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாலிவுட்டை வந்து தெலுங்கு இயக்குனர்களும் தமிழ் சினிமா இயக்குனர்களும் அப்படியே வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் எத்தனை பாலிவுட் ஆக்டர்கள் தென்னிந்திய இயக்குனர்களோட ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியல. பட் ஆனால் இந்த கூட்டணி உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸ் தான். ஸோ அமீர் கான், லோகேஷ் கனகராஜ், மைதிலி மூவி மேக்கர்ஸ், ஸோ உண்மையிலே வந்து அவுட் அண்ட் அவுட்டு ட்ரீமாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து யோசிச்சது கூட கிடையாது, இமேஜின் கூட பண்ணி பார்த்தது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு காம்போ வந்து இப்போ நிஜத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆக்ஷன் 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 தான். ஸோ இது முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜோட திரைப்படம். ஸோ அமீர் கானை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய ஒரு நடிகர். ஸோ தலையிடல் எதுவுமே இருக்காது. ஸோ அவுட் அண்ட் அவுட்டு செம்ம ஃப்ரீயாக வந்து லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ நான் உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். பட் ஆனால் அன்அஃபிஷியலான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் அஃபிஷியல் கிடையாதுங்க. இதை நல்லா தெளிவாக வச்சுக்கிங்க. எப்போ அஃபிஷியலாக வரும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கூலி படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இது சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட்டை லோகேஷ் கனகராஜையும் அப்படி இல்லைனா மைதிலி மூவி மேக்கர்ஸும் அப்படி இல்லைனா வந்து அமீர் கான் சார் சைடு கண்டிப்பாக வரும், அவங்களே தெரியப்படுத்துவாங்க. பட் ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து, அதாவது அமீர் கான், லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கூலி படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அப்போ கைதி 2 வந்து லோகேஷ் கனகராஜ் அசால்ட்டாக வந்து ஓரம் தள்ளப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் கைது 2 தான் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினுச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படத்தோட சீக்வன்ஸை வந்து இவர் எப்படி வந்து தள்ளி வைப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் இப்படியாப்பட்ட ஒரு நியூஸ் தான் வந்து கண்ணில் படுது. ஸோ லோகேஷ் கனகராஜோட அடுத்த மூவ் கூலி படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். பட் ஆனால் இப்போ கன்ஃபார்மான ஒரு நியூஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை மைதிலி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க போகிறாங்க. ஓகேங்களா?